Friends, good morning to all. Today class is English. The topic is Unit 2 Supplementary. The fun they had. Isaac Asimov. So என்ன அப்படின்னா the fun they had அவர்கள் பெற்ற மகிழ்ச்சி. ஓகே, ஸோ இது யார் எழுதினா அப்படின்னா ஐசக் ஆஸ்மோவ் அப்படின்றவர் தான் வந்து எழுதினார். ஓகே, so warm up. There is an imaginary high school class dispatched in French postcard 1901 to 1910. So in the picture, look at the picture. Okay, so இது ஒரு அஞ்சல் அட்டை, ஃப்ரெஞ்சோட அஞ்சல் அட்டை. ஸோ இது எந்த வருஷத்தோடது அப்படின்னா 1901 to 1910. ஸோ இது ஒரு கற்பனையான உயர்நிலை பள்ளி வகுப்பு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜினரியான ஒரு வகுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் லாங் அட் த போஸ்ட் கார்ட் வாட் டு யூ திங்க் ஹாவ் கம் ட்ரூ இன் த ப்ரெசன்ட் செஞ்சுரி. ஸோ என்ன அப்படின்னா இதை வந்து எப்படி வந்து இந்த செஞ்சுரிக்காக வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி நவ் ஷேர் யுவர் வியூஸ் அபவுட் த சேஞ்சஸ் தட் யூ அண்ட் யுவர் கிளாஸ்மேட்ஸ் ஓகே expect in your school and classroom in about 20 to 50 years. ஸோ இதை பற்றி இந்த கிளாஸ் ரூமில் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஷால் வி கோ டு த லெசன். ரீட் த ஸ்டோரி. ஃபைண்ட் அவுட் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மெர்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் இன் த இயர் ஆஃப் 2157. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இந்த கதையை வந்து மார்கி என்ற ஒரு மாணவி வந்து என்னென்னா 2157 வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கிறா என்ற ஒரு கற்பனையை வந்து சொல்லுறாங்க. ஸோ 2157 படிக்க போகிறது வந்து கற்பனையாக வந்து சொல்லியிருக்காங்க. மார்கி ஈவன் ரோட் அபவுட் இட் த நைட் இன் ஹர் டைரி. ஆன் த பேஜ் ஹெட்டட் 17th May 2157 she wrote, டுடே டாமி ஃபவுண்ட் எ ரியல் புக். ஸோ அந்த மார்கி அப்படின்றவ வந்து அந்த இரவில் வந்து என்ன நடந்தது, எதை பற்றி நம்ம வந்து நாட்குறிப்பில் கூட வந்து எழுதியிருக்கா. ஸோ நாட்குறிப்பில் வந்து கூட எழுதியிருக்கா. எப்போ அப்படின்னா 17th May 2157 வந்து அவள் வந்து என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, இன்று டாமி ஒரு நிஜமான புத்தகத்தை நான் பார்த்தேன். ஃபவுண்ட் த ரியல் புக், நிஜமான ஒரு புத்தகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. இட் வாஸ் எ வெரி ஓல்டு புக், இது ஒரு பழமையான ஒரு புக். மார்கி கிராண்ட்ஃபாதர் ஒன்ஸ் செட் தட் when he was a little boy his grandfather told him that there was a time when all stories were printed on a paper. ஸோ என்ன அப்படின்னா அது ஒரு மிக பழமையான புக்கு. ஸோ மார்கியோட தாத்தா ஒரு காலத்தில் கதைகள் எல்லாமே வந்து காகிதத்தில் வந்து அச்சிடப்பட்டன என்று தன் தாத்தா சொன்னதாக வந்து அவள் வந்து சொல்கிறான். ஸோ எல்லா புக்குமே எதில் போடுறோம் அப்படின்னா காகிதத்தில் தான் அச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொன்னதாக வந்து சொல்கிறா. They turned the page when were yellow and chunky, and it was awfully funny to read words that should still instant of moving the way they were supposed to on a screen, and then when turned back to a page before it had the same words on it that it had when they read it the first time. ஸோ என்ன அப்படின்னா ஸோ அந்த புத்தகம் வந்து புரட்டி பார்க்கும்போது வந்து அதில் வந்து எல்லாமே மஞ்சள் நிறத்தில் வந்து மடங்கிய காகிதங்கள் வந்து இருந்தது. மஞ்சள் நிறத்தில் அந்த காகிதங்கள் இருந்தது, எல்லாம் மடங்கி போய் இருந்தது. ஸோ அதை வாசிக்க ரொம்பவே வந்து வேடிக்கையாக வந்து இருந்தது, பார்க்கறதுக்கு சிரிப்பாக ரொம்ப வந்து ஜோக்காக வந்து இருந்தது. ஒரு திரையில் வந்து அதை வந்து
ஊர்ந்து செல்வதாக வந்து ஒரு திரைக்கு வந்து திரையில் வந்து ஊர்ந்து செல்வதாக வந்து இருந்தது. ஸோ அந்த வார்த்தைகள் வந்து ஒரே இடத்துல வந்து அசையாத வந்து நின்றுக்கிட்டே வந்து இருந்தது. ஸோ பக்கத்தில் பின்புறமாக திரும்பினாலும் முதல் தடவை வாசிக்கும் போது அதோடய வார்த்தைகள் எங்கே இருந்ததோ அதே இடத்துலையே தான் வந்து மாறாத வந்து அங்கேயே வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ எந்த ஒரு மாற்றமே இல்லை, பழமையானது அப்படியேவா தான் வந்து இருந்தது. "Gee," said Tommy, "what a waste. When you are through with the book, you just throw it away. I guess our television screen must have had a million books on it, and it's good for plenty more. I would throw it away." ஸோ என்னம்மா கீ என்று சத்தமிட்டான் டாமி. ஸோ இது வந்து எத்தனை வீணானது. நீ ஒரு தடவைய புத்தகத்தை வாசித்த பிறகு அதை வந்து தூக்கி எறிஞ்சிட வேண்டியது தானே. ஏன் நான் நினைக்கிறேன், நம்ம வைத்திருக்கும் தொலைக்காட்சி திரையில் லட்சக்கணக்கான புத்தகங்களை வந்து வைத்திருக்கோம். நான் விரும்புகிறேன். இதனால் இன்னும் பல புத்தகங்களை வைத்து கொள்ளலாம். ஸோ நான் அதை தூக்கி எரிய மாட்டேன். ஸோ இன்னும் வந்து நான் அதை வந்து வச்சுருப்பேன். இன்னும் வேணும்னா புத்தகங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். நான் அதை தூக்கி எரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. "Same with me and Merji. She was 11 and had not seen as many telebooks as Tommy had. He was 33. ஸோ என்னென்னா, எனக்கு அவ்வளவு அவ்வாறே தோன்றுகிறது என்றாள் மார்கி. அவளுக்கு வந்து வயது 11. தான் அவள் டாமி பார்ப்பதை போல திரையில் தோன்றும் புத்தகங்களை வந்து அவள் பார்த்ததில்லை. அவனுக்கு வயது வந்து 13. "She said, where do you find it?" அவள் கேட்டாள். "நீ இதை இங்கே வந்து கண்டெடுத்தாய் அப்படின்னு சொல்லி கேட்டா. "It's my house." He pointed without looking because he was busy reading in this attic. ஸோ அந்த வீட்டு அவள் வாசித்து கொண்டிருக்கும்படியானால் மேலே இருந்து மாடி சுட்டி காட்டப்பட்டது. தன் முகத்தில் வந்து அவள் பக்கத்தை திருப்பாமலே வந்து சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, ஸோ வாட் இட்ஸ் அபவுட், அது எதை பற்றியது? ஸ்கூல், பள்ளிக்கூடத்தை பற்றியது. ஸோ மெர்ஜி வாஸ் ஸ்க்ரோன்ஃபுல் ஸ்கூல் வேர் there to write about school. It hate school. ஸோ என்ன மார்கி வந்து வெறுப்பை காட்டினா. பள்ளிக்கூடத்தை பற்றி எழுத என்ன இருக்கிறது, நான் வந்து பள்ளிக்கூடத்தை வந்து வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். I will give the homework, write it and send me in a WhatsApp group. The homework is